பெங்களூருவில் மாநில பல்கலைக்கழக மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். மாணவர்களின் மோதலுக்கான காரணம் என்ன? தற்போது இதன் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது? கண்டிப்பாக முதல்ல இந்த சம்பவம் நடந்திருப்பது பெங்களூரு நகரின் ராஜனகுண்டே பகுதியில் உள்ள பிரசிடென்சி பல்கலைக்கழகத்தில் தான் இந்த சம்பவமானது நடந்திருக்கிறது. வெவ்வேறு வகுப்புகளைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் என்ன காரணத்திற்காக என்பது தெளிவாக தெரியவில்லை. கல்லூரிக்கு உள்ளேயே சண்டை போட தொடங்கி இருக்கிறார்கள். கல்லூரியில் இருந்த பாதுகாவலர்கள் அவர்களை விலக்கி கல்லூரியிலிருந்து வெளியேறுமாறு கூறியதை தொடர்ந்து கேட்டுக்கு வெளியே வந்த பிறகும், அதாவது பல்கலைக்கழக கேட்டிற்கு வெளியே வந்த பிறகும் கையில் கிடைத்த ஹெல்மெட்டாக இருக்கட்டும், அதே போல வேறு கல்லாக இருக்கட்டும் எடுத்து ஒருவர் மீது ஒருவர் இருந்து கடுமையான சண்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் காட்சி சாலையில் சென்ற ஒருவரின் செல்போனில் பதிவாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக கல்லூரி பாதுகாவலர்கள் கல்லூரிக்கு வெளியே சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் மாணவர்களை தடுக்க முயல்கிறார்கள். அந்த காட்சி கூட இதில் நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. ஆனால் மாணவர்கள் எதையும் பொருட்படுத்துவதாக இல்லை. ஒருவரை ஒருவர் கண்மூடித்தனமாக ரத்தம் சொட்ட சொட்ட தாக்கிக் கொள்கிறார்கள். இந்த சம்பவத்தை அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத சூழலில் உடனடியாக ராஜனகுண்டே காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மாணவர்களின் இரு தரப்பையும் அழைத்து எச்சரித்து இது போன்ற சம்பவங்களில் பொது இடங்களில் ஈடுபடக்கூடாது என எச்சரித்து அங்கிருந்து கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தியதை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றார்கள். இது தொடர்பாக வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் கூட இந்த காட்சி அப்பகுதியில் பெரும் பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தியது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.